இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளேஸ் கப்பர்நகூம். இந்த கப்பர்நகூம் இன்றைய மாடர்ன் கண்ட்ரி இஸ்ரேலில் இருக்குது. கப்பர்நகூம் கலிலேய கடலோட நார்த் வெஸ்ட் ஷோரில் உள்ள ஒரு இடம். கப்பர்நகூம் டவுன் ஆஃப் ஜீசஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இவாஞ்சலிக் ட்ரையாங்கிள் என்று அழைக்கப்படுகிற முக்கோண வடிவில் அமைந்திருந்த 3 பட்டணங்களில் இதுவும் ஒன்று. இயேசு கிறிஸ்து சபித்த 3 பட்டணங்களில் இதுவும் ஒன்று. பழைய ஏற்பாட்டில் இந்த பட்டணத்தை பற்றி பர்டிகுலராக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. கப்பர்நகூம் என்பதற்கு சிட்டி ஆஃப் கம்ஃபர்ட் என்றும் ஒரு பொருள் உண்டு. இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்ந்தாலும் தன்னுடைய ஊழிய காலத்தில் இந்த கப்பர்நகூமில் செட்டில் ஆனார் என்பது நாம் அறிந்தது. இந்த கலிலேய கரையோரமாய் அவர் செய்த வல்லமையான ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்தார் என்பதையும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் St. Matthew chapter 4 verses 13 to 16, in book of St. Luke chapter 4 verse 31, in book of St. Matthew chapter 9 verse 1, in book of St. Mark chapter 2 verse 1ல இது பார்க்கலாம். குறிப்பாக in book of St. Matthew chapter 4 verses 13 to 16. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறம் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த கப்பர்நகூம் டாக்ஸ் கலெக்டிங் பிளேஸ் ஆயத்துறையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 2 verse 14ல் இருக்கு. மார்க்கு 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயுன் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இந்த கப்பர்நகூம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ரோமன் மிலிட்ரி போஸ்டாக இருந்ததும் குறிப்பிடப்பட்டுள்ளது பைபிளில். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 8 verses 5 to 13ல பார்க்கலாம். இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 7 verses 1 to 10ல இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த கப்பர்நகூமில் ஒரு ஹைவே இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளது. அந்த ஹைவே தமஸ்கஸிலிருந்து ஈஜிப்ட் செல்லும் ஹைவே, தமஸ்குவிலிருந்து எகிப்து செல்லும் ஹைவே. அது அந்த இடம் இன்று கான் மின்யா என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் ஹைவே டோல் பூத் இருந்ததற்கான ஆதாரங்களும் உள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் செய்த அற்புதங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். 100க்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து சுகமளித்தது இந்த ஹிஸ்டரி நம்ம எல்லாம் அறிந்தது. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 8 verses 5 to 13ல இருக்குது. இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 7 verses 1 to 13ல இருக்குது. குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 8 verses 5 to 13. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தம்முடைய பின் செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் பேதுருவோட மாமிக்கு காய்ச்சலிலிருந்து சுகமளித்தது நாம் அறிந்த வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 8 verses 14 and 15, in book of St. Mark chapter 1 verses 30 and 31, in book of St. Luke chapter 4 verses 38 and 39ல இருக்கு. குறிப்பாக in book of St. Matthew chapter 8 verses 14 and 15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று அதில் மென்ஷன் ஆயிருக்கு.
இந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவி பிடித்திருந்தவனுக்கு சுகம் அளித்தது நாம் அறிந்த வரலாறு இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 1 verses 23 to 26 இருக்குது. இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 4 verses 31 to 37 இருக்குது. குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 1 verses 23 to 26 அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூமில் திமிர்வாதக்காரன் பேரலிட்டிக் அவர்களுக்கு சுகம் அளித்தது நாம் அறிந்த வரலாறு இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 2 verses 1 to 12 இருக்குது. In book of St. Matthew chapter 9 verses 1 and 2, in book of St. Luke chapter 5 verses 18 to 20 இருக்கு. குறிப்பாக in book of St. Mark chapter 2 verses 1 to 12. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிற 2 ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவரிருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கையில் படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர் சிலர், இவர் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இறுதியில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களே தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயத்தில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூமில் ராஜாவின் மனுஷன் அவரோட மகனுக்கு இயேசு கிறிஸ்து அளித்த சுகம் நாம் அறிந்த ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் சென்ட் ஜான் சாப்டர் 4 verses 46 to 54 இருக்குது. யோவான் 4ஆம் அதிகாரம் 46 54. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷர்கள் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்பதை அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றான். அதற்கு ராஜாவின் மனுஷர், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனை எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் குறிப்பிட்டு சொல்லாத அநேக மக்களுக்கு சுகமளித்தார் என்பது பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 8 verses 16 and 17, in book of St. Mark chapter 1 verses 32 to 34, in book of St. Luke chapter 4 verses 40 to 41. குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 1 verses 32 to 34. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியானைகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவர்கள் பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்று அதில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூமில் இருந்தபோது ஜெப ஆலை தலைவனாகிய யவீரு அவரோட மகளை உயிர்த்தெழ செய்தார். இந்த ஹிஸ்ட்ரி நாம் அறிந்தது. 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண்ணிற்கு சுகமளித்ததும் இந்த ஹிஸ்ட்ரியில் நாம் அறிந்தது. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 5 verses 22 to 43, in book of St. Matthew chapter 9 verses 18 to 25, in book of St. Luke chapter 8 verses 41 to 56 இருக்குது. குறிப்பாக in book of St. Mark chapter 5 verses 22 to 43. அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்கள் ஒருவனாய் யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான்.
அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவர் நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகவும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனும் காணும்படிக்கு அவரை சுற்றி பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருவதற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்குள் வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புவர்களுடன் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? என் பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் அவரை வெளியே போக பண்ணி பிள்ளையும் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்திருக்கிறவர்களையும் அடைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்கள் உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூமில் ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்தார் என்பதையும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 1 verses 21 and 22, in book of St. John chapter 6 verses 59, in book of St. Luke chapter 4 verses 31 and 32 இருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை இந்த கப்பர்நகூமிலிருந்து அழைத்தார் என்பதை நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 9 verses 9 இருக்கு. இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 2 verses 14 இருக்கு. இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 5 verses 27 and 28 இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூமில் தமக்காகவும் தம்முடைய சீஷர்களுக்காகவும் டாக்ஸ் பே பண்ணினார் என்பதையும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 17 verses 24 to 27 இருக்கு. மத்தேயு 17வது அதிகாரம் 24 27. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவர் பேசுகிறதுக்கு முன்பே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையா? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலாயிராதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூமில் அவர் செய்த வல்லமையான ஊழியங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கப்பர்நகூம் இயேசு கிறிஸ்துவின் மினிஸ்ட்ரியல் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் அவர் செய்த வல்லமையான ஊழியத்தை கண்ணார கண்ட இந்த பட்டணத்து மக்கள் மனம் திரும்பாமல் போனார்கள் என்பது வியப்பு. எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்தை சபித்தார் என்பதையும் நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 11 verses 23 and 24 இருக்கு. இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 10 verse 15 இருக்கு. குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 11 verses 23 and 24. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கப்பர்நகூம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்பு 363வது வருடம் அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் எர்த்குவேக்கில் முழுவதும் சிதைந்தது. ஆனால் இந்த கப்பர்நகூம் 4th century 4ஆம் நூற்றாண்டில் புது பொலிவுடன் மீண்டும் கட்டப்பட்டது. 8வது நூற்றாண்டில் 8th centuryல இஸ்லாமிக் எரா பீரியடில்
இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 749 ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் மீண்டும் இந்த பட்டணம் முற்றிலுமாக அழிந்து போனது. அதற்கு பிறகு இந்த பட்டணம் கைவிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து சபித்து 2000 ஆண்டுகள் ஆன போதிலும் இன்று வரை இந்த பட்டணத்தில் சிதைவுகளை தவிர வேறொன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.